நல்ல ஒரு சுவையான நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சிறுதானிய தோசை, அதாவது கம்பு தோசை தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு மனமாக குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் ஒரு பூண்டு சட்னி செய்வோம். அது ரெண்டுமே நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பு தோசை செய்கிறதுக்கு எந்த டம்ளரில், இப்போ நான் இந்த டம்ளரில் கம்பு எடுத்துருக்கிறேன், அதே டம்ளரில் இட்லி அரிசி, அதில் அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாகவே உளுந்து எடுத்துக்கிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், இது இவ்வளவு இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். அரிசி, கம்பு, உளுந்து எல்லாமே சேர்த்து நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நல்ல தண்ணியை சேர்த்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர் எதுலனாலும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது 4 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். கம்பு தோசைக்கு நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அரிசி கம்பெல்லாம் கிரைண்டருக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்டரை ஒரு ஓடை விட்டுட்டு நம்ம அரிசி கம்பெல்லாம் சேர்க்கலாம். இப்போ அரிசி கம்பெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் மாவு ஒரு நல்ல பதத்துக்கு அரைஞ்சிச்சு. அதாவது இந்த லேஸ் குருண பதம், இந்த பதம் இருக்கும்போதே நம்ம மாவை எடுத்துடணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இப்போ நான் கிரைண்டரில் சேர்த்து ஒரு சுற்று ஓடை விட்டுட்டு இப்போ நான் மாவை எடுத்துருதேன். தோசை மாவை கிரைண்டர்லேருந்து வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஒரு 7 to 8 hours புளிக்க விட்டுறலாம். 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். மாவு பசைஞ்சு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவு தோசை விடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிறுதானிய மாவே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தான் அரைச்சிக்கிடணும். ஒரு மேக்சிமம் ஒரு 2 to 3 நாள் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதை அந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இந்த கம்பு தோசைக்கு பூண்டு சட்னி தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் 4 வரமிளகாய், இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், நீங்கள் உங்கள் காரத்தை தக்கன சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக தான் சேர்க்குறேன், இது இல்லைனாலும் ஓகே. 1 கப் தேங்காய், சின்ன பீஸ் புளி, 3 பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரொம்ப வேண்டாம், இது 1 ஸ்பூன், ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக அது இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்தா போதும். இதை இப்போ நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நல்ல ஒரு டேஸ்டான பூண்டு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தோசை விடுறதுக்கு கல் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதை நம்ம ரோஸ்டாகவும் விடலாம், நல்ல கல் தோசை மாதிரி கட்டியாகவும் விடலாம். நல்ல மணமா இருக்கும், வீடே மணக்கும் நல்ல இந்த கம்புக்கு. ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கம்பு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.